5 ஜியோமெட்ரியில் உள்ள எக்ஸசைஸ் 5.2 அதில் 8 ஐடென்டிஃபை a centroid of triangle PQR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும் கொஞ்சம் சென்டென்ஸ், அந்த மாதிரி எழுதினா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கீழே இருக்க லைனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் இப்போ நீங்கள் ஆறுன்ற ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எஸ்ஸு தான் இதோட என்ன மிட் பாயிண்ட். இந்த ஆர் லைன் ஆர் கியூன்னு இருக்குது, இல்லை மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஸ். இதான் ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். ஆர் லைன் எஸ் மிட் பாயிண்ட். அடுத்து எஸ்ஸும் பியும் எதுக்கு மீடியனாக இருக்குது அப்படின்னா வேர்டெக்ஸ். எதோட வேர்டெக்ஸ்னால் பியோட வேர்டெக்ஸ். எஸ்பி டு வேர்டெக்ஸ் பி அப்படின்னு எழுதலாம். எஸ்பி டு வேர்டெக்ஸ் பி. அடுத்து எஸ் இருக்குது. 2s is equal to SR. இந்த பிஆர் அப்படின்ற லைன் வந்து இந்த பிஆர் இப்போ ஆர் லைனுக்கு எஸ் மிட் பாயிண்ட். அப்போ பிஆர் லைனுக்கு எது மிட் பாயிண்ட்? டி தான் மிட் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் லைன் அது பிஆர் லைன் டி இஸ் மிட் பாயிண்ட். அடுத்து அந்த டி, அப்போ 2t இதோட மீடியன் என்ன அப்படின்னா இதோட மீடியன் வேர்டெக்ஸ் என்ன x2. மீடியன் வேர்டெக்ஸ் மீடியன் வேர்டெக்ஸ் 2. இப்போது 2tன்ற இது எங்கே மீட் எஸ்பி. இந்த 2tன்றது எஸ்பியை எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா டபிள்யூவில் தான் மீட் பண்ணுது. இதுவும் எந்த இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா டபிள்யூவில் தான் மீட் ஆகுது. நீங்கள் வீன்னு போட்டிங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு குழப்புறதுக்காண்டி தான் வி கொடுத்துருக்காங்க. இப்போ 2t எஸ்பி மீட் அட் டபிள்யூ. இப்போது டபிள்யூ இஸ் அ சென்ட்ராய்டு of triangle PQR. ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் சென்ட்ராய்னா என்ன, மீடியன்னா என்ன, ஆர்த்தோ சென்ட்ரல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு. இல்லை வேறு எதுவும் தெரியணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.